சென்னை சூளையில் கடப்பாறையால் கடைகளின் ஷட்டரை உடைத்து தொடர் கொள்ளையில் ஈடுபட்டு வரும் இளைஞர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்போம். கதிரவன், விரிவான தகவல்கள் என்ன? சென்னை சூளை பகுதியில் அடுத்தடுத்து 9 கடைகளின் பூட்டை உடைத்து கொள்ளை சம்பவமானது அரங்கேறியிருக்கிறது. சூளை TK முதலியார் தெருவில் உள்ள 9 கடைகளில் இந்த கொள்ளை சம்பவத்தை இரவு 12 மணி முதல் அதிகாலை வரை 2 இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் நிகழ்த்தியிருக்கிறார்கள். ஒருவர் தலைகடசம் அணிந்தபடியும் மற்றொருவர் தலைகவசம் அணியாமலும் வந்துட்டு கடப்பாறை உதவியோடு பூட்டுகளை உடைத்து உள்ளே இருந்த பொருட்களை தேடி சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக வேசார்படி பகுதியில் சங்கர்லால் சர்மா என்பது பிளைவுட் கடை உள்ளிட்ட 9 கடைகளில் இந்த கொள்ளை சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. பிளைவுட் கடைகள், அதே போல மருத்துவ உபகரணங்கள் விற்கக்கூடிய கடைகள் ஆகிய கடைகளை குறிவைத்து இந்த கொள்ளை சம்பவமானது அரங்கேறியிருக்கிறது. சங்கர்லால் கடையில் இருக்கக்கூடிய 25,000 பணம் மற்றும் பொருட்கள் கொள்ளை போயிருப்பதும், அதே போல அடுத்தடுத்த கடைகளிலும் பணம் மற்றும் பொருட்கள் கொள்ளை போயிருப்பதாகவும் புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெரியமேடு மற்றும் வேப்பேரி காவல்துறையினர் சம்பவ இடத்துல விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். எவ்வளவு பணம் கொள்ளை போயிருக்கிறது என்பது கணக்கிடும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றுவது தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இருசக்கர வாகனத்தில் வரக்கூடிய கொள்ளையர்கள் கடப்பாறையை கொண்டு சட்டங்களை உடைத்து உள்ளே சென்று கொள்ளையடித்து விட்டு மீண்டும் சட்டரை இறக்கிவிட்டு அவர்கள் அடுத்தடுத்த கடையை நோக்கி சென்று கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றுவது போன்ற CCTV காட்சிகள் வெளியாகி இருக்குது. இதன் அடிப்படையிலும் இருசக்கர வாகன எண்ணின் அடிப்படையிலும் வைத்து இந்த கொள்ளையர்களை போலீசார் தேடி வருவதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கொள்ளை சம்பவம் நடைபெற்ற இடத்துல போலீசார் ஆய்வு செய்து பணம் எவ்வளவு கொள்ளை போயிருக்கிறது, பொருட்கள் என்னென்ன கொள்ளை போயிருக்கிற விவரங்களை சேகரித்து வரும் பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். இது வியாபாரிகளிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் ரோந்து பணியை போலீசார் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அந்த பகுதி மக்கள் வைத்திருக்கிறார்கள்.